நான் மலேசியாவில் ஒரு டேட்டூ கன்வென்ஷன் காம்படிஷன் போயிருந்தேன். ஏறக்குறைய 30 கண்ட்ரிலேருந்து அந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அதில் நான் வந்து செகண்ட் பிளேஸ் வின் பண்ணியிருக்கிறேன். என்னன்னா அதில் வந்து ஒரு வெளிநாட்டுக்கு போயிட்டு காம்படிஷன் வின் பண்ணுறது ரொம்ப ஈஸியான வேலையே இல்லை. ஸோ வட சென்னையிலேருந்து ஒரு உலகத்தில் இருக்கிற எல்லா மூலை முடுக்கில் இருக்கிற எல்லாருக்குமே நான் யாருன்னு தெரிய வைக்கிறது தான் போனேன். எதனால்னா மக்களுக்கு டேட்டூ மேலே எந்த அளவுக்கு ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்குது அதை உடைக்கணும்னு தான் என்னால் முடிஞ்ச முயற்சி என்னோட சமுதாயத்துக்கு நான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா டேட்டூன்றது ஒரு கலை, அது ஒரு ஆர்ட். அதை நாங்கள் எந்த அளவுக்கு ப்ரொஃபஷ்னலாக ஹேண்டில் பண்ணி ரெஸ்பெக்ட் பண்ணி பண்ணுறோமோ அது மக்களுக்கு எந்த அளவுக்கு போய் சேரும் தான். ஏன்னா இந்த மாதிரி கன்வென்ஷன்ஸ் இந்தியாலையும் நடக்குது. அதில் நிறைய பேர் வின் பண்ணியிருக்கிறாங்க. நானும் போய் கலந்துட்டு வின் பண்ணியிருக்கிறேன். இதுதான் முதல் முறையாக தமிழ்நாட்டிலேருந்து ஒரு இளைஞர் போயிட்டு இன்டர்நேஷ்னல் நடக்கிற ஒரு டேட்டூ காம்படிஷனில் வின் பண்ணது இதுவே முதல் முறையாக தான் இருக்குது. எதனால்னா மக்களுக்கு தெரியணும் டேட்டூன்றது என்ன. ஸோ இந்த ஆர்ட்டை வந்து எப்படி உலகத்தில் இருக்கிற எல்லா கார்னர்லேயும் இதை கொண்டாடுறாங்க, அது எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்டானது. ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட நீங்கள் போய் டேட்டூ போட்டிங்கன்னா அது எந்த அளவுக்கு சேஃபாக இருக்கும், அந்த அது எவ்வளோ ஹைஜீனாக இருக்கும், இதெல்லாம் காட்டுறது தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு காம்படிஷன்லாம் கலந்துட்டு இந்த மாதிரி அவார்ட்ஸ்லாம் பண்ணுறேன். நான் வந்து என்னோட கடை வட சென்னையில் தான் இருக்குது. வட சென்னையில் நான் ஆரம்பிக்கும் போது என்னோட கடை வந்து யாருக்குமே தெரியாது, இந்த லொக்கேஷன் வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி எனக்கு என்ன ஒரு பெருமையாக இருக்குதுன்னா உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சிருக்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த வட சென்னையில் வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா மூலையிலேருந்து நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, ரஷ்யா அந்த மாதிரி இடத்துலேருந்து உலக தமிழர்கள் எல்லாருமே வந்து என்னோட கடையை வந்து விசிட் பண்ணி டேட்டூ போடுறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த அவார்டை வந்து நான் தமிழ் மக்களுக்கு டெடிகேட் பண்ணுறேன். எதனால்னா டேட்டூ மேலே இருக்கிற ஒரு தப்பான அபிப்பிராயத்தை நான் உடைக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இதை வந்து பண்ணிகிட்ருக்கிறேன். இதுக்கப்புறம் மேலும் மேலும் வர காம்படிஷனில் கண்டிப்பாக நான் கலந்துப்பேன். பாதிப்புகள் எதனால வருதுன்னா, நீங்கள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டாகிராமில் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் தப்பான வேலை மக்களை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ டேட்டூன்றது என்னன்னா ஒரு ரொம்ப சீரியஸான ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் மாதிரி தான். ஸோ அதை ப்ரொஃபஷ்னலாக நாலேஜபிளாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கன்னா ரொம்ப கரெக்டான வேலை போகும். எதனால்னா இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் நீங்கள் போயிட்டு ஒரு டேட்டூவை ஈஸியாக வின் பண்ணிட முடியாது. ஏன்னா அங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட்டுங்க ரொம்ப ஹைஜீனை பார்ப்பாங்க. அண்ட் தென் அங்கே இருக்கிற நாலேஜுங்க வந்து ரொம்ப நம்மளை விட அதிகமாக இருக்கும். அண்ட் தென் அங்கே இருக்கிற ப்ரோட்டோகால்ஸ், கவர்மெண்ட்டோட ப்ரோட்டோகால்ஸ்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் டேட்டூ வந்து ஒரு காம்படிஷன் வின் பண்ணுறது ஈஸியான வேலையே இல்லை. அங்கே ஹைஜீன், சேஃப்டி, ஸ்கின்னு எல்லாத்தையும் பார்ப்பாங்க. ஸோ மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேட்டூ ஆர்டிஸ்ட், அதுவும் வட சென்னையிலேருந்து இப்படி ஒருத்தன் இருக்கிறான், உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சிருக்கிறான் மக்களுக்கு தெரியணும். அண்ட் தென் டேட்டூன்னு நீங்கள் மக்கள் தேடி போகும்போது ஒரு ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் நாடுனீங்கன்னா கரெக்டான வேலை அவங்க உங்களை கைட் பண்ணாங்கன்னா உங்களோட டேட்டூ நல்லா தான் வரும்.